கல்யாணமான புதுசில் இவங்க என்னை அடிக்கடி சினிமாவுக்கு கூட்டிகிட்டு போவாங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. சில நேரங்களில் இவங்களோட அந்த ஸ்கூட்டர்லேயும் சில நேரங்களில் இவங்களோட அந்த அம்பாசடர் கார்லேயும் போவோம். அம்பாசடர் கார் அந்த நம்பர் கூட 50-50 நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். அதே கார் தான். இவங்களுக்கு கார் அப்படின்னா ரொம்ப ரொம்ப இஷ்டம். அப்போலேருந்தே அழகாக தொடன்னு அதை தொடச்சி பூவெல்லாம் போட்டு ரொம்ப பிரியமாக அந்த அம்பாசடர் காரை நல்லா பார்த்துப்பாங்க. நாங்கள் எங்கே வெளியில் போனாலும் சரி பூ வாங்கி காருக்கு அழகாக சுற்றி போடுவாங்க. ஆனால் பாருங்கள், எவ்வளவு முழம் வாங்கினாலும் சரி அத்தனையும் முழுசாக காருக்கே சுற்றி விட்டுடுவாங்க. எனக்கு ஒரு சின்ன துண்டு பூ கூட தரமாட்டாங்க. சரி, காருக்கு போட்டு நமக்கும் கொஞ்சம் பூ தரப்போகிறாங்க இவங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் பார்த்துக்கங்க ஒவ்வொரு தரமும் நானும் வெயிட் பண்ணிகிட்டே இருப்பேன் இவங்களுக்காக. ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நான் ஒருத்தி காரில் இவங்க பக்கத்தில் உட்காந்துருக்கேன் அப்படின்னே உணராதபடி எல்லா பூவையும் காருக்கே சுற்றி விட்டுருவாங்க. எனக்கோ கோவமாக வரும். பொறுக்க முடியாமல் நான் ஒரு நாள் கேட்டுட்டேன், எங்க பக்கத்தில் நானும் இங்கே இருக்கேன், நீங்கள் பாட்டுக்கு வாங்கின மொத்த பூவையும் இப்படி காருக்கே சுற்றி விட்டுட்டீங்களே, என்னதான் கார் மேலே இவ்வளோ ஆசையாக இருந்தாலும் அதுக்குன்னு இப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப கோபமாக கேட்டேன். இவங்க என்னை சமாதானப்படுத்துகிற மாதிரி என் முகத்தை நேருக்கு நேராக பார்த்துட்டு சொன்னாங்க, இல்லை துர்கா, இந்த பூவெல்லாம் முழுசாக காருக்கே போட்டதுக்கு காரணம் இருக்குது. அது நீ தெரிஞ்சுக்கோ. நம்ம வீடு கூட்டு குடும்பம் இல்லையா. வீட்டில் ஒன்றை தவிரவும் அண்ணி இருக்காங்க, அதாவது காந்தி அக்கா இருக்காங்க, அம்மா இருக்காங்க, அக்கா இருக்காங்க, மல்லிகா அண்ணி இருக்காங்க, செல்வின்னு சொல்லிட்டு நிறைய பெண்கள் இருக்காங்க. நான் உனக்கு மட்டும் பூ வாங்கி தந்து நீயும் அதை வச்சுக்கிட்டு வீட்டுக்கு நீ வந்தேன்னு வச்சுக்கியேன், அது நல்லா இருக்காது. வாங்கி தந்தா வீட்டில் எல்லா பெண்களுக்குமே நான் வாங்கி தரணும். ஒருத்தி காரணமாக வீட்டில் எல்லாத்துக்கும் புதுசாக அடிக்கடி நான் பூ வாங்கி தந்தாலும் அது அவ்வளோ நல்லா இருக்காது. எனக்கும் உன்னோட அந்த நீளமான அழகான முடிக்கு பொருந்துற மாதிரி என் கையாலேயே பூ வாங்கி வச்சு விடணும் அப்படின்னு ஆசையாக தான் இருக்குது. ஆனால் கூட்டு குடும்பத்தில் நம்ம சில விஷயங்களை நம்ம விட்டு தந்தாதான் எல்லாருமே நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்க முடியும். அதனால் புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நான் அப்படியே எதுவுமே பேசாமல் அப்படியே உட்காந்துட்டேன். எனக்கு கோவமெல்லாம் நிஜமாவே ஓடியே போயிடுச்சு. தான் கூட்டு குடும்பத்தை இப்படி காப்பாற்றுறதுல ரொம்ப தெளிவாக இருக்கக்கூடிய எங்கள் வீட்டுக்காரங்களை பார்க்குறப்போ உண்மையிலேயே எனக்கு இவங்களோட அந்த இயல்பை நினச்சி ரொம்ப பெருமையாக இருந்தது.